வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். 19/9/2024 கேரளா டியர் கேசி. கேரளாவுக்கு 3 மணிக்கும் டியருக்கு 1/6/8 பிஎம் கொடுத்துட்ருக்கோம். 19ஆந்தேதி பார்க்க முன்னாடி 18ஆந்தேதி என்னென்னு பார்த்துட்டு 19ஆந்தேதி வீடியோ பண்ணுற போகிறோம். 18ஆந்தேதி நம்ம கொடுத்தது டியரை முதல்ல பார்ப்போம். டியருக்கு பொறுத்தவரையிலும் 1 மணிக்கு வந்து 346ன்னு அடிச்சிருந்தாங்க. 346க்கு நம்மளோட பாக்ஸ், இந்த பாக்ஸ் உங்கள் கணக்கில் 4ஆம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸை எடுத்து வந்திருப்பீங்க. அதில் 46 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? அதேமாதிரியே வந்து நம்ம 1 மணிக்கு நம்ம இது ரெண்டையும் டிக் பண்ணி கொடுத்துருந்தோம். இதிலேருந்து வரும் இந்த பாக்ஸையும் இதே இது பண்ணுங்க அப்படி சொல்லி. அதேமாதிரி இந்த பாக்ஸில் வந்து 36 பாஸ் ஆகிருந்துச்சு. ஏசி. ஓகேங்களா? ஏசி 36 பாஸ் ஆகிருந்துச்சு. இந்த பாக்ஸில் வந்து பிசி 46 பாக்ஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி இந்த பாக்ஸ் 834 கணக்கில் ஆடி இருந்திங்கன்னா 34 பாஸ் ஆகியிருந்துருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ஏபிஎஸ்சி பிசியில் வந்து இது 3 ஷோக்கு ஹிட் அடிக்கும் அப்படி சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே வந்து 1 மணி ஷோக்கு ஹிட் அடிச்சிருந்துச்சு. அடுத்து 6 மணி ஷோக்கு வந்து 404ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 404க்கு ஏசி வந்து 44 பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி 8 மணி ஷோக்கு வந்து 978ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 978க்கு 98ம் பாஸ் ஆகிருந்துச்சு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நம்பர் கரெக்டாக ஒரு நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த நம்பரை சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வின்னிங் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து ஒரு 30 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? 30 நம்பர் இருக்கனால தான் வந்து ஒரு நம்பர் உங்களோட கணக்கில் இருக்க ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா போதும். இந்த 30 நம்பரை பார்க்க தேவையில்ல. இங்கே ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் அந்த ஷோக்கான ஒரு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ 5ன்னு தெரியுதா உங்கள் கணக்கில் 5ன்னு வருதா, 5ஆம் நம்பரில் உள்ளது இல்லை, இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 518 518 பாக்ஸ் போட்டோம்னா கண்டிப்பாக இதிலேருந்து இந்த 6 நம்பருக்குள்ளேருந்து வின்னிங் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சைபர் வந்துச்சுனாலும் சைபர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஓகேங்களா? அதை சைபர் வச்சு போட்டிருந்தீங்கன்னா நேற்று வந்து ஏசி வந்து 36 பாஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சி பிசியில் ஆடிருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அப்புறம் 4ஆம் நம்பர்னால் 2 இருக்குது. 9ஆம் நம்பர்னாலும் 1 2 இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு கணக்கும் கணக்கில் உள்ள ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடும். நமக்கு 4 ஷோக்கு டியரை வச்சு கேஎலை தவிர மித்த எல்லாமே பாஸ் ஆகிருந்துச்சு. டியருக்கு 3 ஷோக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. டியருக்கு வச்சு கேஎலுக்கு வந்து டபுள் சைபர் வரும்னு சொல்லி இது பண்ணியிருந்தோம். சைபர் 63ன்னு எடுத்தோம். அவர் சைபர் 1ன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. அந்த சைபர் வராமல் டபுள் சைபர் வரவும் நமக்கு வந்து ஃபெயிலாக போச்சு. சரிங்களா? இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 19ஆந்தேதி. ஓகேங்களா? 478 612 630 923 167 185ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? உங்கள் கணக்கில் இப்போ 4ன்னு இன்றைக்கி ஒரு 4ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். 4ஆம் நம்பரை வச்சு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 478. ஓகேங்களா? எந்த சொல்ல 4 சொல்ல எந்த சொல்ல உங்களுக்கு 4ஆம் நம்பரும் உங்கள் கணக்கில் வந்தாலும் சரி. 47 74 78 87 48 84. ஓகேங்களா? இந்த 6 நம்பருக்குள்ளே தான் கண்டிப்பாக வின்னிங் வரும். ஓகேங்களா? அதேமாதிரி 6ஆம் நம்பர்னு வந்துச்சுன்னா 1 2 3 நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதில் 61 61ன்னு சொல்லி ரெண்டுமே வந்துடும். இந்த நம்பரும் வந்துடும், இந்த நம்பரும் வந்துடும். அடுத்து வந்து 12 21 வரும், 12 26 வரும். ஓகேங்களா? அப்புறம் 76 67 71 17. அதேமாரி வந்து இந்த நம்பர் வந்து கொஞ்சம் கூட வரும். ஏன்னா 6ஆம் நம்பர் ஏதோ ஒரு போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி. ஓகேங்களா? எந்த இதுலன்னு தெரில, எதனாச்சும் ஒரு ஷோவில் வந்து 61 16. ஓகேங்களா? கண்டிப்பாக ஏதோ ஒரு ஷோவில் அடிப்பாங்க. என் கணக்கில் 3 இடத்துல வந்துருந்துச்சு. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. எந்த ஷோக்கு வேணாலும் அடிக்கலாம். ஓகேங்களா? சரி, நேற்று 001ன்னு அடித்தாங்க கேஎலை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? சைபருக்கு வந்து 4 7 அடிக்கணும். அதேமாதிரி சைபருக்கு வந்து 4 7 அடிக்கணும். 1க்கு வந்து 9 6 அடிக்கணும். ஓகேங்களா? இதுலேருந்தே இந்த பேட்டர்லேருந்தே பிடிங்க. கேஎலுக்கு வந்து இப்போ வந்து 6ஆம் நம்பர் இருக்குது, 9ஆம் நம்பர் இருக்குது,
ஓகேங்களா. 9 6 இறக்குவாங்களா 9 இறக்குவாங்களான்னு தெரில கேஎலுக்கு. கேஎலை பொறுத்தவரையிலும் 9 இருக்குன்னா நமக்கு அது கொஞ்சம் நம்பர்ஸ் கம்மியாகும். மறுபடியும் அவர் ரிப்பீட்டடாக 6ஆம் நம்பர் இறக்கிட்டான்னா 3 இருக்குது கேஎலை பொறுத்தவரையிலும். அவன் 2 சைபர் அடிக்கிருக்காங்க. 5ஆம் நம்பர் இறக்கிட்டாங்கன்னா 185 இருக்குது. ஓகேங்களா. கேஎலுக்கு பொறுத்தவரையிலும் 6 நம்பரில் 5 நம்பர் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா. ஏன்னா 2 சைபர் இது மாதிரி அடித்தாலே எனக்கே ரொம்ப குழப்பம். ஓகேங்களா. என் கெஸ்ஸிங்கை பொறுத்தவரையிலும் 1 இறக்கியிருக்காங்க. 9 6க்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. எனக்கு அதிகபட்சம் நான் 6 சூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன்னா 6 வந்து நிறைய இடத்துல வந்திருக்கு. அதனால் அந்த 6 சூஸ் பண்ணுறேன் நான். இதுக்குள்ள இருந்தால் கேஎலுக்கு வரும்னு நினைக்கிறேன். இந்த 3 கேஎலுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த 3க்குள்ளே வரும். அவன் சப்போஸ் சைபருக்கு 4 7 எடுக்காமல் 5 பவரில் எடுத்தாங்கன்னா இந்த தான் வரும். ஏன்னா எல்லா நம்பருமே கேஎலுக்கு வந்து ரொம்ப பொருந்துகிற மாதிரியே வந்திருக்குது. அதனால தான். சரிங்களா. 4 7 எடுத்துட்டான்னா சிம்பிள், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. அதேமாதிரி 9 எடுத்தாலும் ஒரே நம்பர் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த 6 நம்பரில் எல்லாமே மேட்ச் ஆகிற நம்பராக இருக்குது. ஓகேங்களா. அடுத்த டியரை பொறுத்தவரையிலும் 8 மணிக்கு 978. 978க்கு 9 சைபர் 8 9 மாதிரி 8 6 7. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்திருக்குது. இதில் வந்து என்ன மேட்ச் ஆகுதுன்னா 78 மேட்ச் ஆகுது. 478 மேட்ச் ஆகுது. கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். வேறு 9 வச்சுனாலும் ஒன்றும் மேட்ச் ஆகலை. ஓகேங்களா. 478 மேட்ச் ஆகுது. வேறு 67 167 மேட்ச் ஆகுது. 468 167 மேட்ச் ஆகுது. வேறு எதுவும் மேட்ச் ஆகலை. சைபர் இருக்குது. சைபர் 6 இருக்குது. சைபர் 6 ஆச்சுன்னா 630 வருது. 167 478 நான் மேட்ச் பண்ணுறேன். 167 600 167 478 பாக்ஸ். இது 2 தான் நான் மேட்ச் பண்ணுறேன். கேஎலை பொறுத்தவரையிலும் 185 478 ஓகேங்களா 923. இது 3 நான் கேஎலுக்கு மேட்ச் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கங்க. ரொம்ப லாங்காக தெரியும் கொஞ்சம், ஏன்னா பெருசாக எழுதியிருக்கனால அப்படி தெரியும். ஓகேங்களா. எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.